பஞ்சாப் மாநிலம் மொகாலியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் கோயல். இவர் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்துள்ளார். இவரது மனைவி அசோக் குமாரி. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார். அவர் மஸ்கட்டில் மருத்துவராக வேலை செய்து வருகிறார். கிருஷ்ணகுமாரும் அசோக் குமாரியும் ஃபேஸ் 5 பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்திருக்கிறார்கள். நீரஜ் என்ற 25 வயது இளைஞர் 9 வருடங்களாக இவர்களுடனேயே தங்கி வீட்டு வேலைகளை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று கிருஷ்ணகுமார் மஸ்கட்டில் உள்ள தனது மகளை பார்ப்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். வீட்டில் அசோக் குமாரியும் நீரஜும் இருந்துள்ளனர். விடிந்ததும் சமையல் செய்யும் பெண் வழக்கம் போல் அசோக் குமாரி வீட்டுக்கு வந்திருக்கிறார். கதவை திறந்ததும் உள்ளே நீரஜ் கை கால் கட்டப்பட்டு வாயில் துணி அடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் உள்ளே பெட்ரூமில் அசோக் குமாரி சடலமாக கிடப்பதைக் கண்டு மிரண்டு போன அந்த பெண் உடனே போலீசாருக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். வெளிநாட்டுக்கு சென்ற கிருஷ்ணகுமார் மொகாலிக்கு திரும்பியிருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். துணியால் கழுத்தை நெரித்து கொன்றதற்கான தடயங்கள் இருந்துள்ளன. கொலைகாரர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக அசோக் குமாரி மிகவும் போராடியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. நீரஜை மீட்ட போலீசார் அவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நள்ளிரவில் 2 பேர் வந்து கதவை தட்டியதாகவும் கதவை திறந்த உடனே துப்பாக்கியோடு நுழைந்த மர்ம நபர்கள் நீரஜை தாக்கி அவரின் தலையை சுவரில் மோதியதாகவும் பிறகு அவரை கட்டி போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அசோக் குமாரியின் அறைக்கு சென்று அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக நீரஜ் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் அளித்த தகவல் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 2 மர்ம நபர்கள் இந்த பதற்றமும் இல்லாமல் பழக்கப்பட்ட வீட்டுக்கு செல்வதைப் போல அசோக் குமாரியின் வீட்டுக்கு சென்ற காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. கொள்ளையர்கள் தன்னை தாக்கி தலையை சுவரில் மோதியதாக நீரஜ் கூறியிருந்தார். ஆனால் அவர் மீது தாக்குதல் நடந்ததற்கான எந்த காயமும் இல்லை. கொள்ளையர்களை பொறுத்தவரை அசோக் குமாரியை விடவும் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர் நீரஜ் தான். 25 வயதான அவரை விட்டுவிட்டு 66 வயதான அசோக் குமாரியை கொன்றது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. 2 மணி நேரம் வீட்டில் இருந்தும் கடைசி வரை அவர்கள் நீரஜை எதுவும் செய்யாமல் விட்டு சென்றது இந்த கொடூர சம்பவத்தில் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகுமார் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம், தங்க நகைகளின் மதிப்பு எவ்வளவு என இதுவரை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு இந்த சம்பவம் பல மாத திட்டமிடலுக்கு பிறகே கிருஷ்ணகுமார் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து நடத்தப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்களை பிடித்து விசாரித்த பிறகே இந்த சம்பவத்தில் நீரஜுக்கு தொடர்பு உள்ளதா இல்லையா என்று தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.